ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த எபிரேய வேதபாட வகுப்புக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். அருமையான போதகர் ஜூபிலின் ஜோசப் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த எபிரேய நோட்ஸை வைத்து தான் நாம் எபிரேய எழுத்துக்களை எழுதி கற்றுக்கொள்ளப் போகிறோம். 4 விதமான எபிரேய காலங்கள் உண்டு. அதில் எந்த காலத்து எபிரேயத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை பார்க்கலாம். முதலாவது காலத்திற்கு வேதாகம எபிரேயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் பேசப்பட்ட மொழிக்கு பெயர் வேதாகம எபிரேயம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனத்தில் தேவன் எபிரேய எழுத்துக்களை தன் விரலினால் எழுதினார். பின்பு மோசேக்கும் எழுத கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதற்கு பெயர்தான் வேதாகம எபிரேயம். 2வது காலம் ரபிகளின் எபிரேயம். இந்த எபிரேயத்திற்கு எழுத்து வடிவம் இல்லை, வாய்மொழி சட்டம். இது சொன்னால் போதும், அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், நான் உனக்கு செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனது கடமை தீர்ந்தது என்று வாசிக்கிறோம். இது சொன்னால் போதும், செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு போதனை இருந்தது. அதுதான் வாய்மொழி சட்டம். இந்த மொழி அழிந்து போயிற்று. 3வது காலம் மத்திய கால எபிரேயம். அதாவது பாலஸ்தீனாவில் இஸ்மவேலர்கள் குடியேறிய போது அவர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழிக்கு பெயர்தான் மத்திய கால எபிரேயம். 4ஆம் காலம் நவீனகால எபிரேயம், அதாவது மாடர்ன் ஹீப்ரு. இயேசு மரித்ததுக்கு பின்பு யூதர்கள் வேதாகம எபிரேயத்தை கற்றுக் கொடுக்க முன் வராததினால் உருவான மொழிதான் நவீனகால எபிரேயம் என்று பார்க்கிறோம். இந்த 4 விதமான எபிரேய காலங்களில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிற எபிரேய காலம் வேதாகம எபிரேயத்தை தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வேதாகம எபிரேயத்தை 4 பாடங்களாக பிரித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது பாடம் எழுத்து பயிற்சி. 2வது பாடம் எழுத்தின் உச்சரிப்பு. 3வது பாடம் எழுத்தின் அர்த்தங்கள். 4வது பாடம் எழுத்துக்குரிய எண் மதிப்பு. இப்படி 4 பாடங்களாக பிரித்து நாம் எபிரேய பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், ஜெபியுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.